கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாள் 4 பயன்படுத்துவார். வேதாகமத்தில் உள்ள ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்க போறோம். இயேசுவா செஞ்ச முதல் அற்புதம். கலிலேயாவில் உள்ள கானா ஊர்ல ஒரு திருமணம் நடக்குது. அதுக்கு ஏசப்பாவையும் ஏசப்பா அம்மா மரியாதையும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அப்போ அவங்க போனப்ப கல்யாணம் முடிஞ்ச பிறகு பந்தி நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ திராட்சை ரசம் தீர்ந்து போயிடுச்சு. அப்போ திராட்சை ரசம் தீர்ந்து போனதுனால அங்கே பந்திக்கு விசாரிக்கிறவங்க அவங்க தலைமை எடுத்தவங்களாம் போய் மரியாதை சொல்கிறாங்க, இது மாதிரி திராட்சை ரசம் தீர்ந்து போச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ மரியாதை போய் ஏசப்பாயிட்ட சொல்கிறாங்க. அப்போ ஏசப்பா என்ன சொன்னாங்கன்னா, என் வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அங்கே வேலை செய்கிறவங்க எல்லாரையும் கூப்பிட்டு 6 கச்சாடியில் தண்ணி நிரப்ப சொன்னாங்க. அவங்க தண்ணி நிரப்பி முடிச்சோடனே அது எல்லாத்தையும் பந்தியில் போய் பரிமாற சொன்னாங்க. அப்போ தண்ணி திராட்சை ரசமாக மாறியது. ஏசப்பா செஞ்ச முதல் அற்புதம் இது. வெறுமையான கச்சாடியை கூட, வெறுமையான தண்ணீரை கூட திராட்சை ரசமாக மாற்றின நம்ம ஏசப்பா, நம்ம வெறுமையாக இருந்த பாத்திரத்தை கூட நம்மளை நிரப்ப செய்வார். முடியாதுங்கிற காரியத்தை கூட நம்ம ஏசப்பா முழங்கால் போட்டு நம்ம ஜெபிக்கும் போது முடிச்சு வைப்பார்.